வணக்கம் நண்பர்களே. இன்று உலக அரசியலை உலுக்கிய ஒரு அதிர்ச்சியான செய்தியைப் பற்றிதான் பேசப்போகிறோம். ரஷ்யாவின் உலக புகழ்பெற்ற சாட்டர்ன் II சர்மத் என்ற பெயரை கேள்விப்பட்டாலே உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளே நடுங்கும். அதே மாதிரியான, அதே அளவிலான அல்லது அதற்கும் சமமான அழிவு சக்தி கொண்ட ஒரு புதிய ஏவுகணையை ஈரான் உலகிற்கு முதன்முறையாக வெளிப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது உண்மையா? ஈரான் உண்மையிலேயே 10,000 கிலோமீட்டர் தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணையா உருவாக்கியுள்ளது? இது உலகப் போரை தூண்டும் அளவுக்கு ஆபத்தானதா? இந்த வீடியோ முழுவதும் இதை எளிமையாகவும் தெளிவாகவும் பேசப்போகிறோம். ஈரான் ஏன் இப்போது? முதலில் ஒரு கேள்வி. ஈரான் ஏன் இப்போது இப்படியொரு ஆயுதத்தை வெளிப்படுத்துகிறது? இதற்கு பின்னால் 3 முக்கிய காரணங்கள் உள்ளன. முதல் காரணம் அமெரிக்க அழுத்தம். பல ஆண்டுகளாக ஈரான் மீது பொருளாதார தடைகள், வங்கித் தடைகள், எண்ணெய் ஏற்றுமதி தடைகள் என்று தொடர்ச்சியாக அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வருகிறது. இரண்டாவது, இஸ்ரேல் அச்சுறுத்தல். இஸ்ரேல் ஈரான் மோதல் இது நேரடி யுத்தமாக மாறவில்லை என்றாலும் ஷேடோ வார் மறைமுக யுத்தம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மூன்றாவது, உள்நாட்டு அரசியல். ஈரானுக்குள் மக்கள் போராட்டம், பொருளாதார நெருக்கடி, வேலைவாய்ப்பு பிரச்சினை. இப்படிப்பட்ட சூழலில் நாங்கள் பலவீனமான நாடு அல்ல என்பதை உலகுக்கும் தங்கள் மக்களுக்கும் காட்ட ஈரான் இந்த ஆயுத அறிவிப்பை பயன்படுத்துகிறது. சாட்டர்ன் II என்றால் என்ன? இப்போது ஈரான் ஒப்பிடப்படும் ரஷ்யாவின் சாட்டர்ன் II பற்றி சுருக்கமாக தெரிந்து கொள்வோம். சாட்டர்ன் II சர்மத் ஏவுகணை உலகின் மிகப்பெரிய இன்டர்கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல். ஒரே நேரத்தில் பல அணு வெடிகுண்டுகளை சுமந்து செல்லும். பூமியின் எந்த மூலையையும் தாக்கும் திறன். எதிரி ரேடார்களை ஏமாற்றும் தொழில்நுட்பம். அமெரிக்காவின் மிசைல் டிஃபென்ஸை கூட தாண்டி செல்லக்கூடியது. அதனால்தான் இதற்கு டூம்ஸ்டே மிசைல், அதாவது உலக அழிவு ஏவுகணை என்ற பெயர் வந்தது. இப்படி ஒரு ஆயுதத்துடன் ஈரானின் புதிய ஏவுகணை ஒப்பிடப்படுவதுதான் உலக நாடுகளை நடுங்க வைக்கிறது. ஈரான் வெளிப்படுத்திய புதிய ஏவுகணை. இப்போது முக்கிய விஷயத்திற்கு வருவோம். ஈரான் அரசு ஊடகங்கள் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு ஆய்வு மையங்கள் கூறுவதுபடி ஈரான் ஒரு நீண்ட தூர ஸ்ட்ராட்டஜிக் மிசைலை முதன்முறையாக வெளிப்படுத்தியுள்ளது. கூறப்படும் முக்கிய அம்சங்கள்: 1. 10,000 கிலோமீட்டர் தாக்கும் திறன். இதன் மூலம் ஐரோப்பா, அமெரிக்காவின் சில பகுதிகள் ஈரானின் தாக்குதல் எல்லைக்குள் வரும். 2. மல்டிபிள் வார்ஹெட்ஸ். பல வெடிகுண்டுகள். ஒரே ஏவுகணையில் பல இலக்குகளை தாக்கும் திறன். 3. ரேடாரை தாண்டும் தொழில்நுட்பம். எதிரி நாடுகளின் பாதுகாப்பு அமைப்புகளை ஏமாற்றி ஊடுருவும் திறன். 4. பீக் ரெடினஸ். முழு தயார்நிலை. எந்த நேரமும் பயன்படுத்த தயாராக உள்ளது என்று ஈரான் கூறுவதுதான் மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்குகிறது. இது உண்மையிலேயே சாத்தான் அளவுக்கு ஆபத்தானதா? இங்கே ஒரு முக்கிய கேள்வி வருகிறது நண்பர்களே. ஈரான் சொல்வது முற்றிலும் உண்மையா? பல பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுவது என்ன? 1. ஈரான் தொழில்நுட்பத்தில் முன்னேறியுள்ளது, இது உண்மை. ஆனால் ரஷ்யாவின் சர்மத் அளவுக்கு சக்தி உள்ளதா? இன்னும் சந்தேகம். சில தகவல்கள் புரொபகேண்டா, உளவியல் யுத்தமாக இருக்கலாம். அதாவது உலகை பயமுறுத்த, அமெரிக்காவை அச்சரிக்க இந்த அறிவிப்பு பயன்படலாம். ஆனால் அபாயம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஈரான் ஏற்கனவே ஹைப்பர்சானிக் மிசைல், ட்ரோன் ஸ்வார்ம் டெக்னாலஜி, பிரிசிஷன் ஸ்ட்ரைக் வெப்பன்ஸ் என்று பல துறைகளில் முன்னேறியுள்ளது. அமெரிக்கா மற்றும் உலக நாடுகளின் பதில். இந்த அறிவிப்புக்கு பிறகு உலக நாடுகள் எப்படி பதிலளிக்கின்றன? அமெரிக்கா உளவு கண்காணிப்பு அதிகரிப்பு. மிடில் ஈஸ்டில் இராணுவ தயார். இஸ்ரேலுடன் பாதுகாப்பு ஆலோசனை. ஐரோப்பா டிப்ளமேட்டிக் பிரஷர். நியூக்ளிய டீல் மீண்டும் பேச முயற்சி. இஸ்ரேல் சைலண்ட் மோடில் அதிக இராணுவ தயார். த்ரெட் வில் பி நியூட்ரலைஸ்ட் என்ற மறைமுக எச்சரிக்கை. இதனால் மிடில் ஈஸ்ட் முழுவதும் ஒரு பெரும் பதட்ட நிலை உருவாகியுள்ளது. இது உலகப் போராக மாறுமா? நண்பர்களே, பலர் கேட்கும் கேள்வி இதுதான். 3ஆம் உலகப் போர் வரப்போகிறதா? உண்மை என்னவென்றால் உடனடி உலகப் போர் சாத்தியம் குறைவு. ஆனால் ஆக்சிடென்டல் வார், தவறான கணக்கீடு மிக ஆபத்தானது. ஒரு சிறிய தாக்குதல், ஒரு தவறான ரேடார் அலாரம், ஒரு அரசியல் முடிவு, இது உலகத்தை யுத்தத்தின் விளிம்பிற்கு கொண்டு செல்லலாம். முடிவாக நண்பர்களே, ஈரான் வெளிப்படுத்திய இந்த புதிய ஏவுகணை உண்மையிலேயே சாத்தான் போல உலகத்தை அச்சுறுத்துகிறதா? முழு உண்மை இன்னும் வெளியில் வரவில்லை. ஆனால் உலக அரசியல் ஒரு மிக ஆபத்தான கட்டத்தில் உள்ளது.
ஆயுதங்கள் அதிகரிக்கிறது, நம்பிக்கை குறைகிறது. யுத்தம் யாருக்கும் தீர்வு அல்ல, ஆனால் யுத்தத்திற்கான தயார் உலகம் முழுவதும் அதிகரித்து வருகிறது. இந்த விஷயத்தில் உங்கள் கருத்து என்ன? ஈரானின் இந்த ஆயுத அறிவிப்பு உண்மையா அல்லது அரசியல் நாடகமா? கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே.